மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டருடைய சகஜ மார்க்க தத்துவம். இந்த புத்தகத்தில் 4வது அத்தியாயம் மனிதன். இந்த அத்தியாயத்தில் மாஸ்டர் 3 பகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பகுதி பிரபஞ்சத்தில் அவனது இருப்பிடமும் இலக்கும். 2வது பகுதி மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையேயுள்ள இணைத்தன்மை மறைவது. இப்போ 3வது பகுதி மெய்மை உணர்தலும் அதன் வழிமுறையும். கடவுள் எளிமையானவர், அவரை அடையும் வழியும் எளிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கறத தான் மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. நிறைய அபியாசிகள் பாபுஜி கிட்ட போய் கடவுளை பத்தி தெளிவா எனக்கு வரையறுத்து சொல்லுங்க, கடவுள்னா என்ன, யாரு, இந்த கருத்தை பத்தி எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த மாதிரி கேக்குற ஒரு சந்தர்ப்பத்திலையும் பாபுஜி மாஸ்டர் கடவுள் என்றால் கடவுள்தான், வேறு எது கடவுளாக இருக்க முடியும், கடவுளை தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அனுபவத்தில் உணர முடியும். அதோடு கூட நம்மளுடைய லட்சியம் கடவுளா இருக்கும்போது அறிவு நமக்கு உதவ முடியாது. இதை நம்ம எப்பவுமே தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுளோட பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும், அனுபவிக்க முடியும். இந்த பதில தான் பாபுஜி மாஸ்டர் எப்பவுமே நமக்கு கொடுக்கறாங்க. பல வருடத்திற்கு முன்னாடி ஹைதராபாத்ல கடவுளை பத்தின ஒரு கலந்துரையாடல் நடந்தது என்னுடைய ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாருஜி மாஸ்டர் ஒரு சம்பவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அது என்னன்னா, பாபுஜி மாஸ்டர் அவருடைய தோழர் திரு ஈஸ்வர் சஹாய் 2 பேரும் ஹைதராபாத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ கடவுளை பத்தி பேசும்போது திரு ஈஸ்வர் சஹாய் மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் அதை பத்தி சொல்றாரு. அதாவது மனிதனும் கடவுள் இவங்க 2 பேரும் உருவத்திலேயோ பரிமாணத்திலேயோ அதை அடிப்படையா வச்சு வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு, அப்போ கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் எதை பொறுத்தது அப்படின்னா தூய்மை தன்மை, சூட்சும தன்மை. இப்ப உதாரணத்துக்கு பூமியை சூழ்ந்திருக்கிற காற்று மண்டலம், இதை நம்ம உதாரணமா எடுத்துக்கலாம். தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய காற்று அதோட மேல் நோக்கி போகும்போது 50 மைல் உயரத்துல இருக்கிற காற்று, இந்த 2 காற்றுமே ஒண்ணுதான். ஆனா தரைக்கு அருகில இருக்கிற காற்று கனமானதாகவும் அடர்த்தியானதாகவும் அசுத்தமானதாகவும் இருக்குது. ஆனா மேல போக போக அந்த காற்று தூய்மையானதாகவும் லேசானதாகவும் மாறுது. அப்போ மிக மிக உயர்ந்த மட்டத்துல தூய்மையும் லேசான தன்மையும் கொண்டதா காற்று இருக்கு. அதாவது அங்க காற்று இருக்கா இல்லையான்னு சந்தேகிக்கிற அளவுக்கு விசேஷ தன்மையுடையதா இருக்கு. இந்த உவமைய கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்துக்கு பயன்படுத்தலாம். அதாவது கீழே இருக்கிற மனிதன் கனமாகவும் ஸ்தூலமாகவும் அசுத்தமாகவும் இருக்கான். ஆனா கடவுள் லேசாகவும் சூட்சுமமாகவும் தூய்மையாகவும் இருக்கிறாரு. அப்போ தெய்வீகத்தினுடைய தன்மை இயல்பு, இது பௌதீக உலகிற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. நினைவு தெரிந்த நாள்ல இருந்தே இறை உணர்தல் அப்படிங்கிற கருத்து, அதுதான் மனித ஜீவிதத்தினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இந்தியாவில் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் அப்படிங்கிறவரை பத்தின கருத்து ஆளாளுக்கு எப்படி வித்தியாசப்படுதோ, அதாவது கடவுள் அப்படிங்கிறவர் உச்சகட்ட சத்திய நிலை, அவரை பற்றிய அபிப்பிராயம் மக்கள் மத்தியில வேறுபாடு உடையதா தான் இருக்கு. அதே மாதிரி இறை உணர்தல் சொல்ற மெய்மை உணர்தல், அந்த கருத்துமே ஒரு ரகசியம்ங்கிற பேர்ல போர்வையா, அதாவது போர்வை கொண்டு மூடப்பட்டிருக்கு. அதை பத்தின ஒரு சரியான விளக்கத்தை யாருமே கொடுக்கல. இறை உணர்தல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே பகுத்தறிவையும் அறிவையும் அதிகமா உபயோகிக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கேட்டாலே வெறுப்படையறான். அந்த அளவுக்கு இந்த வார்த்தை மக்களால தவறா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அதாவது இந்த இறை உணர்தல் அப்படிங்கிற கருத்தை பத்தி ஒருத்தரும் ஒரு மாதிரியான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கிறதுனால சரியான அர்த்தம் யாருக்குமே புரியல. அப்போ மக்கள் எல்லாருமே ஒரு குழப்பத்திலேயே இருக்காங்க. அந்த குழப்பமான மனநிலையில இருக்கும்போது இந்த வார்த்தையை பத்தி கேட்டாலே எல்லாருக்குமே வெறுப்பாயிடுது. இப்படி ஒரு நிலையில தான் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நிறைய நூல்களை கற்றறிந்த பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே மெய்யுணர்வுங்கிற நிலைய பத்தி எத்தனையோ விதமான வழிகள்ல விவரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ இதை மாஸ்டர் இங்க சொல்லிட்டு, ஆனா மெய்யுணர்வு நிலை அப்படிங்கிறது விவரிக்கக்கூடிய ஒண்ணு கிடையாதுன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே அது
சொற்களுக்கு அப்பாற்பட்ட மௌனமான ஒரு நிலை. ஆன்மீக பாதையில போகும்போது அகத்திலேயோ இல்ல புறத்திலேயோ ஏதாவது ஒரு பிரகாசத்தை உணர்றதோ இல்லனா அதை பார்க்கறதோ மெய்யுணர்வு நிலை கிடையாது. பயிற்சியினுடைய ஆரம்ப கட்டத்துல நானுமே இந்த பிரகாசத்தை அடிக்கடி பார்க்கறதும் உணர்ந்தும் இருக்கேன். ஆனா நம்மளுடைய லட்சியம் இந்த பிரகாசத்தை உணர்றது கிடையாது. இத பத்தி நான் சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால அதோட என்னுடைய லட்சியம் அது இல்லை அப்படிங்கறதுனாலையும் என்னுடைய மாஸ்டர்னுடைய கண்காணிப்பு நிறைந்த ஆதரவோடு ஆன்மீக பாதையில முன்னேறி போறேன். ஆன்மீக பாதையில இந்த மாதிரியான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நிறைய நிலைகளை அனுபவிப்போம், சில காட்சிகள் தென்படும். ஆனா அது எதுவுமே நம்மளுடைய லட்சியம் கிடையாது. எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை கடந்து போகணும். ஏன்னா உண்மையான மெய்யுணர்வு நிலைங்கிறது மாற்றம் எதுவுமே இல்லாத சுவையற்றதொரு நிலை. அங்க எந்த கவர்ச்சியுமே கிடையாது, ஈர்ப்பு கிடையாது, ஆனந்தம் கிடையாது. அந்த நிலைய சங்யே பே நமக்கு, அதாவது உப்புத்தன்மை நீக்கப்பட்டதொரு உப்பு கட்டி. ஒரு உப்பு கட்டியில உப்புத்தன்மையை நீக்கிட்டா எப்படி இருக்கும்? அங்க எந்த சுவையுமே இருக்காது இல்லையா? இப்படி இந்த நிலையை விவரிச்சா பொருத்தமானதா இருக்கும் அப்படிங்கறத இங்க மாஸ்டர் சொல்றாங்க. இதை பத்தி சாரஜி மாஸ்டர் சொல்லும்போது ஒரு முறை திரு ஈஸ்வர் சஹாய் அந்த சகோதரர் மெய்மை உணர்தல் பத்தி பேசுறாரு. அவருடைய கருத்து என்னை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்லி இங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்றாங்க. மெய்மை உணர்தல் என்றால் என்ன? இதனுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல. மன அமைதியை, அதாவது சாந்தத்தை உணரும் போது, நாம் ஆன்மீக பாதையில போகும்போது நமக்கு மன அமைதி, சாந்தம்ங்கிறது கிடைக்குது. அந்த நிலையை தான் மெய்யுணர்வு நிலைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சில பேர் தாங்க பயிற்சி பண்ணும்போது அந்த பயிற்சியின் மூலமா அவங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை தான் மெய்மை உணர்தல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அது எதுவுமே சரி கிடையாது. அப்போ மெய்மை உணர்தல்னா என்ன? இறைவன் எதுவாக எல்லாம் இருக்கிறாரோ அதுவாக எல்லாம் நாம் ஆவதும், இறைவன் எதையெல்லாம் பெற்றிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் பெறுவதுமே, அதாவது தெய்வீகமயமாவதே உண்மையில் மெய்யுணர்தல் என்பதன் பொருள் அப்படின்னு அந்த சகோதரர் சொல்றாரு. அப்போ இறைவன் எப்படியெல்லாம் இருக்காரோ அப்படியே நாம ஆகிறது. இறைவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி நாமளும் நமக்குள்ள அந்த தன்மைகளை கொண்டு வர்றது. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் விட சூட்சுமமானவர். நாமளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சூட்சுமமா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு சூட்சுமமா ஆகிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன்னா அதன் மூலமாக தான் நாம கடவுளுக்கு அருகில போறோம். அதை தான் தெய்வீகமயமாதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சார்ஜி மாஸ்டர் இந்த மெய்மை உணர்தல்ங்கிறத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு மாஸ்டர் கிட்டேயே, அதாவது பாபுஜி மாஸ்டர் கிட்டேயே நான் கேட்டேன், இதை பத்தி விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் சொன்னாரு, உண்மையிலேயே மெய்மை உணர்தல் அப்படிங்கிற ரகசியத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை அவர் விரும்ப மாட்டாரு. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு நிலை. நான் அபியாசியா இருந்த போது ஒரு நாள் என்னுடைய மாஸ்டர் லாலாஜி மகராஜ் அவர்கிட்ட, எனக்காக நீங்க நிறைய நேரத்தையும் உழைப்பையும் செலவழிச்சிருக்கீங்க, என்னுடைய பங்குக்கும் நான் கணிசமா நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன், இவ்வளவும் இதுக்காக தானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ லாலாஜி மாஸ்டர், இத்தனை முயற்சிகளும் இதுக்காக தான். ஆனா நீ இந்த நிலையை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் உன்னை கேட்கட்டுமா? ஒருவேளை இந்த நிலைய நான் உங்ககிட்டேருந்து ஒரு 5 நிமிஷங்களுக்கு எடுத்துறேன், அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அதுக்கு நான் அதை விட இறந்து விடுவதே மேல் அப்படின்னு சொல்லி என் மாஸ்டர் கிட்ட சொன்னேன். அதுக்கு லாலாஜி மாஸ்டர், ஒருவேளை நாம மெய்மை உணர்தல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம், ஆனா அது இல்லாம போனா நாம இருக்கிறதே சாத்தியமில்லை. மெய்மை அடைவது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு பதில் சொன்னாரு. இதை சொல்லிட்டு பாபுஜி மாஸ்டர், அதனுடைய ரகசியத்தை வெளியிடுறதுக்கு நான் தயாரா இல்லை. மெய்மை உணர்தலை விவரிக்க முடியும்னா அது மெய்மை உணர்தலாவே இருக்காது. கடவுளை பத்தி விளக்க முடிஞ்சா, இதுதான் கடவுள்னு சொல்ல முடிஞ்சா அது கடவுளாவே இருக்கிறது இல்ல. அப்போ கடவுளும் சரி மெய்மை உணர்தலும் சரி வரையறைக்கு உட்படுத்த முடியாத ஒண்ணு. ஆனா இந்த விளக்கத்தை நீ கேட்டதுனால நான் உனக்கு ஒரு சின்ன குறிப்பை மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, மெய்மை அடைதல் அப்படிங்கிற நிலைய ஒருத்தன் அடையும் போது சுயம் அவன்கிட்டேந்து போயிடுது. அந்த நிலையில நீ தியானம் செய்ய முயற்சித்தன்னா சுயம்ங்கிறது உன்னுடைய மனதுக்கு வரவே வராது.
அப்படிங்கிற விளக்கத்தை பாபுஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க. மெய்யுணர்வு நிலையை அடைந்த ஒருத்தர் ஆன்மீக விஷயங்கள்ல தோல்வி எறியாத சங்கல்ப சக்தியை வளர்த்துக்கிறாங்க. அவங்களால முடியாததுங்கிறது எதுவுமே இருக்கிறது இல்ல. பொதுவா நிறைய படிச்ச கற்றறிந்த மனிதர்கள் அவங்க எல்லாருமே மெய்யுணர்வு நிலையை பத்தி, அதனுடைய தன்மையை பத்தி அவங்களுடைய கருத்துக்களை புத்தகங்கள் வாயிலா, அதாவது கல்வி அறிவின் அடிப்படையிலேயே தான் வெளிப்படுத்துறாங்க. அவங்க எல்லாருமே அனுபவ ரீதியா அந்த அனுபவம் சார்ந்த அறிவை கொண்டு வெளிப்படுத்துறதில்ல. அனுபவம் மட்டும்தான் உண்மையானதும் நம்பக்கூடியதும். அந்த மாதிரி புத்தகத்தை படிச்சுட்டு இந்த நிலையை பத்தி விளக்கம் கொடுக்கறதுனாலயே மெய்யுணர்வு நிலைங்கிறது இந்த காலத்துல ஒரு கலையாவே மாறிடுச்சு. இதை நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா புத்தகத்தை படிச்சுட்டு இந்த ஒரு நிலையை விவரிக்கிறதுனால அதை ஒரு பௌதீக மட்டத்திலான அச்சீவ்மெண்டா எடுத்துட்டு அதுக்காக மக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான சத்திய நிலைங்கிறது ஆழமா புதைக்கப்பட்டு மறைஞ்சிருச்சு. இப்போ அதனுடைய மேலுரை மட்டும்தான் இருக்கு. அதனாலவே இந்த புத்தகங்களை படிச்சுட்டு பேசுற கலைஞர்கள் அவங்களுடைய மன விருப்பத்திற்கு ஏத்த மாதிரியும் திறமைக்கு ஏத்த மாதிரியும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனுடைய பலன் எப்படி வெளிப்படுது? இதை ஏதோ ஒரு கவர்ச்சி சார்ந்த ஒண்ணுன்னு நினைச்சிட்டு ஆன்மீக பயிற்சிக்குள்ள மக்கள் வராங்க. அப்போ அந்த பயிற்சியில ஈடுபடும் போது கவர்ச்சிகரமான ஒண்ணு அந்த பயிற்சியில நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த ஆர்வத்தையே மக்கள் கொண்டுட்டு அந்த பயிற்சிகளையும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கவர்ச்சிங்கிறது ஒரு அமைதி நிலையா இருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு பிரகாசத்தை உணரக்கூடியதா இருக்கலாம், எண்ணங்களற்ற ஒரு அமைதி நிலையா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயத்திலேயே மக்கள் தங்களுடைய கவனத்தை குவிக்க தொடங்கி அதிலேயே மூழ்கிடுறாங்க. இதுல எந்த விதமான ஆன்மீகமும் இல்ல, சத்தியமும் இல்ல. உண்மையான மெய்யுணர்வு நிலைங்கிறது தெய்வீக நிலை நமக்குள்ள விழிப்படைய தொடங்கணும். அது இல்லாத பட்சத்துல அந்த நிலைய பத்தி, அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல அப்படின்னு சொல்லி பாபுஜி மாஸ்டர் சொல்றாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அனுபவ ரீதியான வாழ்க்கையை மேற்கொள்றது தான் அவசியமான ஒண்ணு. அந்த அனுபவம் தான் மாற்றம் எதுவுமே இல்லாத மெய்யுணர்வு. அந்த நிலையை விளக்குறதுக்கு பொருத்தமானதா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆயிரக்கணக்கான வருடங்களிலும் கூட அபூர்வமான சிலருக்கு தான் கிடைக்குது. தனி மனித முயற்சியால அவ்வளவு சுலபமா இந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. ஆனா ஏற்கனவே இந்த நிலைய முழுமையா அடைந்த ஒரு நபர் அவரை குருநாதரா ஏத்துட்டு இருக்கும் போது அந்த குருநாதரனுடைய வழிகாட்டுதலோட ஒரு அபியாசி தானுமே இந்த நிலையை அடையறதுக்கு தீவிர ஆர்வம், உண்மையான ஸ்ரத்தை, இதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு முயற்சி பண்ணும்போது குருவினுடைய ஆதரவோட இந்த நிலை கிடைக்கிறது சாத்தியமான ஒண்ணு. எப்போ நாம இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நம்மளை விட்டு போகுதோ அன்னைக்குதான் இந்த நிலைங்கிறது சாத்தியப்படுது. அதாவது அந்த நிலையை நாம உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. தான் இருக்கிறத பத்தின உணர்வு, வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் மெய்மை அறிதல் அது முழுமையடையறதில்ல. அதனாலதான் இந்த நிலையில ஆனந்தம் கூட இருக்கிறதில்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ தான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நம்மளை விட்டு போகும்போதுதான் இந்த நிலைங்கிறது சாத்தியப்படுது. நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி விரைவா முன்னேறதுக்காக மாஸ்டர் ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு சொல்றாரு. அது என்னன்னா, நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட சிருஷ்டி, அதை நாம அழிக்கிறது. அந்த படைப்புகள் தான் இந்த உலகத்தோட நம்மளை கட்டி போட்டுட்டு முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்கு. உங்களுடைய சொந்த படைப்புகளை அழிக்கும் போதுதான் கடவுள் வராரு. எது ஒன்னுத்துக்குமே ஒரு அடித்தளம்ங்கிறது இருக்கு. அப்போ நாம உருவாக்கிக்கிட்ட அந்த படைப்பிற்கும் அடித்தளம்ங்கிறது இருக்கு. அந்த அடித்தளத்தை அழிக்கும் போது அங்கிருந்து தெய்வீகம் வருது. அப்போ அந்த அடித்தளம்ங்கிறது என்ன? நான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. எல்லாமே நான் தான் செய்யறேன், இந்த ஒரு எண்ணத்துல தான் நம்மளை சுத்தி நிறைய படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை அழிக்கும் போது அங்கிருந்து தெய்வீகம் வருது. இததான் மாஸ்டர் சொல்றாங்க. இங்க சாருஜி மாஸ்டர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. சாருஜி மாஸ்டருக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது. அந்த கனவை பத்தி பாபுஜி மாஸ்டர் கிட்ட அவரு பேசும்போது அந்த கனவின் மூலமா அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாரு. அந்த கனவுல பாபுஜி மாஸ்டர் பக்கத்துல சாருஜி மாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு 2 முட்டைகள், அதாவது முட்டை மாதிரி இருக்கிற 2 பொருட்கள் பாபுஜி மாஸ்டர் வாயிலிருந்து வருது. அந்த முட்டையில இருந்து 2 நீண்ட கருநிற பாம்புகள் அது வெளியில வருது. அப்போ பாபுஜி மாஸ்டர் சாருஜி மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க,
இதை மறுபடியும் நீ உனக்குள்ள நுழைய விடாத. அதுதான் உன்னுடைய வேலை. இங்கே நான் செய்யக்கூடியதுங்கிறது ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே சாருஜி மாஸ்டர் ஒரு உறுதியான சங்கல்பத்தோட பிராணகுதி செலுத்தி அந்த பாம்புகளை துண்டு துண்டாக்கி தூர எரிஞ்சிட்டாரு. அப்போ இந்த கனவை அவர் பாபுஜி மாஸ்டர் கிட்ட கடிதம் மூலமா தெரியப்படுத்தும் போது அதற்கு விளக்கம் கொடுத்து அவர் கடிதம் எழுதியிருக்காரு. இது ஒரு நல்ல கனவு, உன்னுடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய கனவு. இந்த வாயிலேருந்து வந்த 2 முட்டைங்கிறது ஒன்று நிஜமான முட்டை, அதனுடைய அழிவு. இப்போ அந்த 2 முட்டையையும் இவர் துண்டு துண்டாக்கி அழிச்சிடுறாரு சாருஜி மாஸ்டர். ஒரு முட்டை அழிக்கப்பட்டதுங்கிறது உனக்கு அடுத்த பிறவிக்கான வாய்ப்பு இப்ப அழிக்கப்பட்டுருச்சுங்கிறத குறிக்குது. இன்னொரு முட்டையினுடைய அழிவுங்கிறது நீ சுயமா உன்னை சுத்தி உருவாக்கிக்கிட்ட படைப்பை குறிக்குது. அப்போ அதனுடைய அழிவு உன்னுடைய சுய படைப்பும் அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத இங்க காட்டுது. உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல கனவு அப்படிங்கறத சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவுரையோட அந்த கடிதத்தை முடிச்சிருக்காரு. உன் சொந்த சிருஷ்டியை அழித்துவிடு, கடவுள் வருவார். எது ஒன்றிருக்கும், ஒரு அடித்தளம் இருக்கிறது. நாம் அந்த அடித்தளத்தை அழித்தோமேயானால் பிறகு தெய்வீகம் வருகிறது. அப்போ அந்த அடித்தளத்தை நாம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற அந்த ஒரு உணர்வை, நான் அப்படிங்கிற உணர்வை அழிக்கும் போது நமக்குள்ளேந்து தெய்வீகம் வெளியே வருது. அதுதான் மெய்மை உணர்தல் அப்படின்னு சொல்லப்படுறது. பொதுவா மக்கள் மெய்மை உணர்தல் அப்படின்னா முதல்ல என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை முதல்ல மில்டன், ஷேக்ஸ்பியர் இவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறமா ஆங்கில எழுத்துக்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. இல்லைன்னா ஒரு அபியாசி முதல்ல நான் கடவுளை உணர்றேன், அதுக்கப்புறமா வழிபட ஆரம்பிக்கிறேன், இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. எதை நாம தேடுறோமோ அது நமக்கு கிடைக்கும் போது எதுக்காக வழிபடணும்? நாம தாழ்ந்த நிலையில இருக்கோங்கிறத எப்ப உணர்றோமோ அப்பதான் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். ஆன்மீகத்துல எப்ப நமக்கு ஒரு அதிருப்தியான நிலை ஏற்படுதோ அந்த அதிருப்தி தான் முயற்சிகளினுடைய ஆரம்ப கட்டம். இப்போ ஆன்மீக பயிற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்னும் போது அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த நிலையிலேயே தங்கிடுவோம். அப்போ அதுல நாம திருப்தி அடையக்கூடாது. இறுதி லட்சியத்தை எடுத்துட்டு நாம முன்னேறும் போதுதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளுக்கு போக முடியும். இததான் இந்திய தத்துவ பாரம்பரியமும் சொல்லுது. ஆன்மீக அதிருப்தியே தத்துவார்த்த முயற்சிகளுக்கு ஆரம்ப கட்டம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெய்வீக புருஷர் கிடைச்சிருக்காரு. அதனால நமக்கு மெய்மை உணர்தல் ரொம்ப எளிதான விஷயமாயிடுச்சு. அவரோட நம்மளை நாம பிணைச்சிக்கும் போது அந்த நிலைக்கு அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு. பொதுவா மக்களினுடைய எண்ணம் பிறவா நிலைங்கிறத தாண்டி போகிறதில்ல. மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பிறவா நிலைதான் மனிதன் அணுகக்கூடிய இறுதி நிலைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா இது தவறான கருத்து. உண்மையிலேயே பிறவா நிலை தெய்வீக பாதையினுடைய தொடக்க நிலை சாதனை. ஒரு முறை ஆன்மாவை எப்படி விடுதலை பெற செய்யறது, அதை எப்படி மாஸ்டர் செய்யறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு சாருஜி மாஸ்டர் பாபுஜி மாஸ்டர் கிட்ட கேக்குறாங்க, எனக்கு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபுஜி மாஸ்டர் சிரிச்சுட்டு சொல்றாரு, இவ்வளவுதானா? பிறவா நிலைங்கிறது ரொம்ப ஒரு சின்ன விஷயம். இது இந்த மிஷின்ல இருக்கிற உண்மையான அபியாசிகள் ஒவ்வொருத்தருக்குமே இது கிடைக்கும். இது ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப கட்டம் மட்டும்தான். மக்கள் அடைய இயங்கக்கூடிய சுதந்திரத்தை பத்தின கருத்தை பிறவா நிலை ஓரளவிற்கு உணர்த்தும். ஆனா உண்மையான சுதந்திரம்ங்கிறது என்ன? திருடங்களை சிறையில வைக்கிறோம், ஆனா அவங்களுக்கு காவலா இருக்கக்கூடிய வார்டன்களும் சிறைக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா 2 பேருமே சிறைக்குள்ளதான் இருக்காங்க. அதுல அந்த சிறை கைதி தன்னை கைதியா நினைக்கிறான், வார்டன் தான் சுதந்திரமா இருக்கிறதா நினைக்கிறான். இப்போ இதுதான் இதனுடைய வித்தியாசம். அப்போ ஒருத்தர் சுதந்திரத்தை உணர்றாரு. உண்மையான சுதந்திரம்ங்கிறது சுதந்திரத்திலிருந்து சுதந்திரம் அடையும் போதுதான் கிடைக்குது. அததான் சொல்றாங்க பிறவா நிலைங்கிறது ஆரம்ப கட்ட சாதனை. இப்ப சாருஜி மாஸ்டர் கேக்குறாங்க, ஒரு விதத்துல மரணத்தையே முக்தின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாபுஜி மாஸ்டர், நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை மரணம் தீர்த்து வைக்கிறதில்ல, அது அடுத்த வாழ்விற்கான சிக்கல்களை உருவாக்குது. நிறைய துன்பத்துல உழந்துட்டு இருக்கிற மக்கள் தான் மரணத்தை பத்தி நினைக்கிறாங்க. ஆனா பெரிய மகான்களுக்கு அது என்னன்னே தெரியாத ஒண்ணு. அவங்க இந்த வாழக்கூடிய வாழ்க்கைக்குள்ள இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அததான் வாழ்வினுள் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாழ்வினுள் வாழ்வு
அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்படி ஒரு சுதந்திர நிலையில இருக்கும்போது அதை பத்தின உணர்வே அங்க இருக்கிறது இல்ல. சுதந்திரம் பத்தின உணர்வு இருக்கும்போது பூரண சுதந்திரம் அங்க இருக்காது. அப்போ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில பற்றற்ற நிலையை உருவாக்கிக்கும் போது பூரணமான சுதந்திரம்ங்கிறது கைகூடுது. ஒரு சாட்சி பாவமா வாழறது, எதுவுமே நாம செய்யறது இல்ல, எல்லாமே கடவுள் தான் செய்யறாரு அல்லது மாஸ்டர் தான் செய்யறாரு. நாம வெறும் இங்க சாட்சி பாவனையில மட்டுமே இருக்கோம், வெறும் கருவிகளா தான் செயல்பட்டு இருக்கோம். இப்படி ஒரு உணர்வோட நாம வாழும்போது இங்க பதிவுகள் உருவாகிறதில்ல, சமஸ்காரங்கள் உருவாகிறதில்ல. எல்லா செயல்களையும் நாம செஞ்சிட்டு இருக்கும் போதுமே சுதந்திரமான ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லப்படுறது. இதோட பிறவா நிலையை ஒப்பிடும்போது அந்த பிறவா நிலைங்கிறது குழந்தைக்கு கிடைக்கிற விளையாட்டு பொம்மை மாதிரி அப்படிங்கறத மாஸ்டர் இங்க சொல்றாங்க. அப்போ பிறவா நிலையை தாண்டி நாம அடைய வேண்டிய நிலைகள்ங்கிறது நிறைய இருக்கு. ஆன்மீகம்ங்கிறது எல்லையற்ற சமுத்திரம், அதனுடைய விஸ்தாரமும் எல்லையற்றது. நம்மளுடைய கண்களை அதன் மீது மட்டும் நிலைநிறுத்தணும். அப்படி நிலைநிறுத்தி அதை அடையறதுக்கு இன்னும் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்றது அது என்னன்னா அதுவும் ஒரு யோக சாதனை. நிர் அப்படிங்கிறது இல்லாதது, விகல்பம்ங்கிறது எண்ணம் கருத்து வேறுபாடு. அப்போ நிர்விகல்பம் அப்படிங்கிறது எண்ணம் கருத்து வேறுபாடு, இது எதுவுமே இல்லாத ஒரு நிலை. இதுவும் ஒரு சமாதி நிலையா சொல்லப்படுறது. இப்போ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனையை தீர்க்கறது இல்ல. லௌகீக காரியங்கள்லயும் கடமைகள்லயும் ஒருத்தர் மும்மரமா ஈடுபட்டு இருந்தாலும் ஓரொரு கணமும் எளிமையானதும் தூய்மையானதுமான சத்திய நிலையில லயிச்சு இருக்கிறது தான் உண்மையான சமாதி நிலை. இறைவனோட இரண்டர கலந்த வாழ்க்கையை வாழறது உயர்ந்த ஆன்மீக சாதனைகள்ல ஒன்றான சகஜ சமாதி. இந்த நிலை நிர்வாண நிலையினுடைய அடிப்படை. இதுதான் நம்ம வாழ்க்கையில லௌகீக வாழ்க்கையில எல்லா செயல்களையும் ஈடுபட்டு இருந்தாலும் எப்பவுமே கடவுளினுடைய நினைப்பாவே இருக்கிறது. அதுதான் சகஜ சமாதி. இதனுடைய உயர்வுகளை வார்த்தைகளால சொல்ல முடியாது. யாரு ஒருத்தர் இந்த நிலையில தொடர்ந்து லயிச்சிருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை உணர முடியும். இது சொல்றதுக்கு வார்த்தையில வேணா ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா இதை அடையிறது அவ்வளவு எளிதல்ல. மகான் கபீர் கூட இந்த நிலையை பத்தி உயர்வா சொல்லியிருக்கிறாரு. ஆனா இது அடைய தகுந்த ஒன்றுதான் அப்படிங்கறதையும் மாஸ்டரிங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மெய்மை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு ஏராளமான உபாயங்கள், பயிற்சி முறைகள், இதை எல்லாத்தையுமே பரிந்துரை பண்றாங்க. ஆனா துரிதமான வெற்றிக்கு எதுல உத்தரவாதம் இருக்கோ அதை தான் நாம தேர்ந்தெடுக்கணும். அது என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்களே தீர்மானிக்கணும். இங்க எல்லாருக்கும் புரியறதுக்காக இந்த விஷயத்தை பத்தி சுவாமி விவேகானந்தர் தெரிவித்த ஒரு விவேகமான கருத்தை இங்க நான் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜயோகத்தால் மட்டுமே ஒரு மனிதனை அவன் அடையக்கூடிய உச்ச நிலைக்கு வெற்றிகரமாக இட்டு செல்ல இயலும். எவர் ஒருவர் தன்னிடம் உள்ள யோக சக்தியை பிராணாகுதியின் மூலம் பயன்படுத்தும் ஆற்றல் படைத்தவரோ அவரை தவிர வேறு எவரும் வழிகாட்டியாகவோ அல்லது மாஸ்டராகவோ இருக்க தகுதியற்றவர். இது விவேகானந்தனுடைய வார்த்தைகள். அப்போ ராஜயோகத்தினுடைய பயிற்சி முறைகள், அதோட பிராணாகுதி சக்தியை, அந்த யோக சக்தியை நமக்குள்ள செலுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த குரு, இது ரெண்டும் தான் நம்மள அந்த இறுதி நிலைக்கு வெற்றிகரமா கூட்டிட்டு போகும். இததான் இங்க மாஸ்டர் குறிப்பிடுறாங்க. ஹடயோகம்னு சொல்ற உடல் பயிற்சிகளை வலியுறுத்தக்கூடிய பயிற்சி முறைகள். இதுல ஈடுபடுறவங்கள அதாவது அவங்களுக்கு ஆஞ்ஞ சக்கரத்திற்கு அப்பால போக முடியாது. இதையும் என்னால உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும்னு மாஸ்டரிங்க சொல்றாங்க. அதாவது இந்த ஹடயோக பயிற்சிங்கிறது உடல் பயிற்சிகளை வலியுறுத்தக்கூடிய ஒண்ணு. அதை செய்ய தொடங்கும் போது சரீர அளவிலான முயற்சிகள் தான் நிறைய தேவைப்படுது. அப்போ அந்த சரீரத்தை பயன்படுத்தி நாம செய்யும் போது நாம செய்யறோங்கிற உணர்வு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ சரீரத்துல நாம கவனம் செலுத்துறதுனால அகங்காரம் குறையறதுக்கு பதிலா இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. ராஜயோகத்துல இந்த மாதிரி பயிற்சிகள் எதுவுமே கிடையாது. இங்க முழுவதுமே மனம் சம்பந்தப்பட்டது. எப்பவுமே நம்ம பல விஷயங்கள்ல அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கோம். அப்ப அதற்கு காரணமா மனம்தான் இருக்கு. ஏன்னா மனம்தான் எண்ணங்களினுடைய வாகனமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் சூட்சுமமான உபாயங்களை பயன்படுத்துறாரு. தவறான வழியில போயிட்டு இருக்கிற அந்த மனதை
சரியான வழியில நோக்கி திசை திருப்புறது. இங்க அந்த மனதை கட்டுப்படுத்துறதோ அதை அடக்கி ஆழறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கே இடமில்லை. அதை நாம சரியான வழியில, அதாவது தெய்வீகத்தை நோக்கி திசை திருப்புறோம். தெய்வீகம்ங்கிறது அதிசூட்சமமான ஒண்ணு. அப்போ அந்த விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி போகும்போது அதுலேயே நம்மளுடைய கவனம் நிலைத்து இருக்கிறதுனால அவர் சரீர எண்ணங்கள்ல இருந்து விலகியே இருக்காரு. அப்போ சூட்சமமான ஒன்றை உணர்றதுக்கு அதற்கு ஈடான சூட்சமமான வழிமுறையை தான் நாம மேற்கொள்ளணும். இவ்வளவு எளிமையா இருக்கிற வழிமுறைகளை விட்டு கஷ்டமான வழிமுறைகளை நாம கடைபிடிக்கும் போதுதான் நமக்கும் கஷ்டங்கள் வருது. இதை தான் பாபுஜி மாஸ்டர் சொல்றாங்க. கீழே கிடக்கிற ஒரு சின்ன ஊசியை எடுக்கிறதுக்கு பெரிய பழுதூக்கி இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. கடவுள் எளிமையானவர், அவரை அடையக்கூடிய முறைகளும் எளிமையானது. அப்போ எளிமையான முறையிலேயே நம்ம கடவுளை அடையலாம். அப்படி எளிமையான முறைகளை பின்பற்றும் போது மனித அமைப்பினுடைய எல்லா செயல்களும் இயல்பானதா மாறி பூரண மனிதனா வளர்ச்சியடையக்கூடிய வகையில ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சு மாத்திக்க முடியும். இந்த இடத்துல தான் இயல்பானதாகுதல் அப்படிங்கறதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிய வருது. ஹடயோக பயிற்சி முறைங்கிறது உடல் சார்ந்த சக்திகளை நமக்கு கிடைக்கிறதுக்காக வலியுறுத்தக்கூடிய ஒன்று. அதை அடையறதுக்கு எப்பவுமே நாம முயற்சி பண்ணக்கூடாது. பொருட்களை மாயமா உருவாக்குறது, தொலைநோக்கு பார்வையை நமக்கு கொடுக்கறது, தரையில கால் படாம நடக்கிறது, இந்த மாதிரியான சித்திகளை அடையறதுக்கும் ஒருத்தர் முயற்சி பண்ணக்கூடாது. ஆன்மீக பயிற்சியில இது நம்மளுடைய இலக்கே கிடையாது. அப்போ ஆன்மீக பயிற்சிங்கிறது மனித தன்மை உள்ளவர்களா நம்மளை மாத்துறது தான் அதனுடைய முதல் படி. மனதினுடைய செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி தியான பயிற்சியின் மூலமா விலங்கு சுபாவம் கொண்ட மனிதன் மனித தன்மையுள்ள ஒரு உண்மையான மனிதனா மாறுறான். அப்போ உடல்ல இருந்து ஆரம்பிக்கிற எந்த ஒரு வழிமுறையும் குதிரைக்கு முன்னாடி வண்டியை பூட்டுறது மாதிரி நம்மளுடைய பயிற்சி முறையில தியானம் செய்யறது அபியாசி ஆற்ற வேண்டிய பங்கு. கடந்த கால சமஸ்காரங்கள்ல இருந்து அபியாசியை சுத்தப்படுத்தி அவனுக்கு பிராணகுதி பாய்ச்சறது மாஸ்டர்னுடைய வேலை. அப்போ இறைவனை உணர்றதுக்கு நம்மளுடைய மனோபலத்தாலும் செயல்களாலும் சூழ்நிலைகளாலும் நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட நம்மளுடைய சொந்த படைப்புகளை அதை விடுவிக்கக்கூடிய வழிமுறைகளை நாம மேற்கொள்ளணும். நம்மளுடைய மனதினுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டு அந்த சுமைகள்ல இருந்து மனம் விடுபடணும். அதுக்கு திறன் படைத்த மாஸ்டர் அவருடைய துணை கொண்டு அவருடைய உந்துதலால நம்மளுடைய பயிற்சியை நாம தொடங்கும் போது இந்த பயணம்ங்கிறது ரொம்ப சுலபமாகவும் லகுவாகவும் மாறிடுது. இறைவனை நோக்கிய பயணம் லகுவாதான் இருக்கணும், இயல்பானதா தான் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளுடைய சகஜ மார்க்கத்துல, அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ்ல முதல் கணத்திலேயே சத்திய நிலை நமக்குள்ள செலுத்தப்படுது. முதல் சிட்டிங்லயே அணுப்பிரவேசம்ங்கிறது நடக்குது. மாஸ்டர் நம்மளுடைய இதயத்துல விதை வடிவத்துல பிராணாகுதி மூலமா தெய்வீகத்தையே செலுத்துறாரு. காலப்போக்குல அந்த விதை செயல்பட்டு அது முளைத்து வளர ஆரம்பிச்சு மாஸ்டரால வழி நடத்தப்பட்டு இருக்கு. இங்க நாம செய்யக்கூடிய தொடர்ந்த பயிற்சி அது நமக்கு உதவி பண்ணுது. அதோட நிலையான நினைவு எப்பவுமே நாம மாஸ்டர்னுடைய அந்த நினைவுல இருக்கும்போது நமக்குள்ள செலுத்தப்பட்ட அந்த விதைக்கு அந்த நிலையான நினைவின் மூலமா நீர் ஊற்றுறோம். அதுலதான் அந்த விதையானது முளைத்து மரமாக ஆரம்பிக்குது. அப்போ மெய்யுணர்வு பாதையில நிலையான நினைவு மட்டும்தான் இங்க தேவைப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. கடைசியா இங்க மாஸ்டர் மெய்மை உணர்தல்ங்கிற சத்தியத்தை அடையறதுக்கு இல்லறம் எப்பவுமே ஒரு தடை கிடையாது. இல்லற வாழ்க்கைன்னு சொல்ற கிரகஸ்தாசிரமம் இதுதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளை அடையறதுக்கு சிறந்த ஆசிரமம் அப்படிங்கறத சொல்லிட்டு, நானும் ஒரு குடும்பஸ்தன், என்னுடைய மாஸ்டரும் அந்த மாதிரி தான். அப்போ கிரகஸ்தாசிரமம் சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கை அதுல மட்டும்தான் பரிபூரணமான துறவிய பார்க்க முடியும். இதை நான் உங்களுக்கு உறுதியாவே சொல்றேன். ஏன்னா இங்கதான் கடவுளையே ஆதி மூலமா நாம நினைச்சுக்கிட்டு நாம நம்மளுடைய கடமைகளை செய்யறோம். மாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய உதாரணமா இருந்திருக்காரு. இல்லறவாசியா திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில சிரமமான பொறுப்புகளை எல்லாத்தையுமே தாங்கியிருக்காரு. நம்மளுடைய இல்லற வாழ்க்கையில நாம அனுபவிச்சிட்டு இருக்கிற அன்பு, அதுல கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, பிரிவினால கிடைக்கக்கூடிய துயரம், துக்கம், இது எல்லாத்தையுமே மாஸ்டர் அனுபவிச்சிருக்காரு. இவ்வளவு முழுமையான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு அதே நேரத்துல ஆன்மீகத்திலையும் தேர்ச்சி பெற்ற பூரண நிபுணரா தெய்வீக திறமையையும் அவர் தனக்குள்ள வளர்த்துட்டு இருக்கிறாரு.
அப்போ குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுதான் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது இல்லை. இல்லறத்தினுடைய எல்லா கடமைகளையும் செஞ்சுக்கிட்டே ஆன்மீகத்திலையும் சாதனை படைக்க முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. மெய்மை உணர்தலும் அதன் வழிமுறையும் இந்த பகுதியில் மாஸ்டர் நமக்கு உண்மையிலேயே மெய்மை உணர்வு அப்படின்னா என்ன, அது ஒரு உப்புத்தன்மை நீக்கப்பட்டதொரு உப்பு கட்டி, எந்த விதமான சுவையுமே இல்லாத ஒரு நிலை. அதை அனுபவத்தால மட்டும்தான் உணர முடியும். மக்கள் இதை பத்தி நிறைய தவறான விஷயங்களை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே புத்தகத்தை படிச்சு அதுல சொல்லப்பட்ட விளக்கங்களை கேட்கறதுனால மட்டும்தான். அனுபவத்துல போகும்போது அந்த நிலையினுடைய உண்மையான சுவையை உணர முடியும். அதோட பிறவா நிலை, ஹடயோக பயிற்சி இந்த மாதிரி எதுவுமே நம்மளுடைய இலக்கு கிடையாது. அப்போ ஆன்மீகத்துல இதை எதுவுமே கருத்துல எடுத்துக்கிட்டு நம்ம பயிற்சி பண்ணக்கூடாது. கடவுள் எளிமையானவர், அவர் அடையக்கூடிய வழியும் எளிமையானது. நாம செய்யக்கூடிய தொடர்ந்த பயிற்சி, திறன் படைத்த குரு, யோக சக்தியான பிராணாகுதி, இதனுடைய துணை கொண்டு நாம போகும்போது ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளை எளிதாவே அடையலாம். இதற்காக நாம கஷ்டப்பட்டு உடம்ப வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு எந்த பயிற்சிகளையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்துல துறவு வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆன்மீகத்துல சிறப்படையணுங்கிற அவசியமும் கிடையாது. இல்லற வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இல்லற வாழ்க்கையினுடைய எல்லா கடமைகளையும் செஞ்சுக்கிட்டே ஆன்மீக பயிற்சியினுடைய துணையோட, குருவினுடைய துணையோட ஆன்மீகத்துல உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு மாஸ்டர் 4வது அத்தியாயத்தை முடிச்சிருக்காங்க. கடைசியா சாருஜி மாஸ்டர் சொன்ன ஒரு கதை, இது சீன தத்துவத்துல இருக்கிற ஒரு அழகான கதை அப்படின்னு சொல்லிட்டு, ஆதி காலத்துல முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி அது உருவாகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தண்ணியில தான் முகம் பார்த்துக்குவாங்களாம். ஒரு பெரிய ஞானி அவருடைய மனைவியோடையும் 18 வயது மகனோடையும் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறாரு. அப்போ வழியில ஒரு கிணறு வெட்டப்பட்டு இருந்தது. அப்போ அந்த பையன் அங்க போய் கிணத்துல பார்த்து தண்ணியில முகம் தெரியறத பாக்குறான். உடனே அந்த பையன் ஓடி போய் அவனுடைய அப்பா கிட்ட போய் தன்னை மாதிரியே ஒரு பையன் கிணத்துல மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை எப்படி நம்ம உள்ளேந்து மீட்டு எடுக்கலாம் அப்படின்னு கேக்குறான். அதை கேட்ட அவருடைய மனைவி உடனே ஓடி போய் கிணத்தை போய் எட்டி பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அழகான பெண்மணி அந்த கிணத்துக்குள்ள தெரியறாங்க. உடனே அந்த மனைவி நினைச்சுக்கிறாங்க, இந்த கிழவன் அதாவது தன்னுடைய கணவன் இந்த கிணத்துல ஏதோ ஒரு பெண்ணை பதுக்கி வச்சிருக்காங்க, அதனாலதான் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு மாத்தி வந்திருக்கோம். இந்த ஒரு சந்தேகம் அவளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. உடனே கோவத்தோட தன்னுடைய பிள்ளைய பார்த்து, உனக்கும் உன்னுடைய தகப்பனுடைய புத்தி தான் இருக்கும், உன்னோட அப்பா ஒரு பெண்ணை இந்த கிணத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு, நீ ஒரு பையன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கோபிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு அந்த கணவர், அவரும் போய் அந்த கிணத்தை எட்டி பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய பையன் சொன்ன அந்த பையனும் அந்த கிணத்துல இல்ல, மனைவி பார்த்துட்டு சொன்ன அந்த பெண்ணும் அங்க இல்ல. அந்த கிணத்துல அவர் பார்க்கறது அவரை மாதிரியே இருக்கிற ஒரு உருவம், தாடியோட கூடின ஒரு மகான் மாதிரியான உருவம். அதை பார்த்துட்டு அவர் திரும்பி நமக்கு குரு மாதிரி ஒரு மகான் இங்க இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் புத்தி போகுதுன்னு சொல்லி அவருடைய மனைவியையும் பையனையும் திட்டுறாரு. இந்த கதையை சாருஜி மாஸ்டர் சொல்லிட்டு, இதுல ஒரு தத்துவம் இருக்கு. நாம யார எந்த கண்ணோட பாக்குறோமோ அதுதான் நமக்கு தெரியும். அப்ப நம்ம மாஸ்டரை பார்க்கணும்னா, அதாவது நிஜமாகவே மாஸ்டர்னா யாரு, மாஸ்டர்னா என்ன, இதை நம்ம பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம மாஸ்டர்னுடைய நிலைக்கு வந்தாதான் பார்க்க முடியும். அது வரைக்கும் தெரியாது. பிரம்மா விஷ்ணு இவங்க கூட பார்க்காத ஒரு உருவத்தை தவம் செஞ்சு பெரிய பெரிய ரிஷிகளுக்கு பெரிய பெரிய ரிஷிகளுக்கெல்லாம் காண்பிக்காத ஒரு காட்சிய கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு காண்பித்து கொடுத்திருக்காரு. அப்போ அவர் அர்ஜுனன் மேல அவர் கொண்ட அன்பு தான் இதற்கு காரணம். அப்படிப்பட்ட அன்புல தான், அந்த அன்பின் மூலமாக தான் நாம மாஸ்டரை பார்க்க முடியும். அதாவது நம்மளை நாம மாஸ்டர் மாதிரி மாத்திக்கிட்டு, அப்போ நமக்குள்ள நாம பார்க்கும்போது நமக்குள்ளேருந்து மாஸ்டர் வெளிப்படுறாரு. இதைதான் சாருஜி மாஸ்டர் இங்க சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி, அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.